ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் கொசின்ஸ்கி அவர்களின் இயக்கத்தில் பிராட் பிட், டேம்சன் ஐட்ரிஸ் மற்றும் ஜேரியர் ஏஞ்சல் அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தான் F1 அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது மற்றும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் விவாதிப்போம். இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு உங்கள் கையில் நண்பர்களே. அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிராட் பிட், சோனி ஹேய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ஒரு முன்னாள் அமெரிக்க ரேஸ் கார் டிரைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1990 வருஷம் F1 ஃபார்முலா ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் கலந்துக்கும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவருக்கு ஏற்பட்டுருது. அதனால அந்த ரேஸில் அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்மளுக்கும் ரேஸுக்கும் சம்மந்தமே இல்லடா, இனிமேல் நான் ரேஸே ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூதாடுறாரு. இருக்கிற காசை வச்சு பயங்கரமாக ஜாலி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற காசெல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா ஒரு டெம்போ வேனை வாங்கிட்டு ஊரா நாடோடிகள் மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இவரு கூடயே ஒரு கோரேசரா இருந்த இன்னொரு நடிகர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நடிகர் ஜேரியர் ஏஞ்சல். இவர் என்ன பண்றாரு, பல வருஷம் கழிச்சு சோனி அவர்களை பார்க்கறதுக்கு வராரு. சோனி யாரு, நம்ம பிராட் பிட் அவர்களை பார்க்கறதுக்கு வராரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ன சொல்றாரு, இங்க பாரு பிராட் பிட், நீ ஒரு ரேஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு இதுக்கப்புறம் ரேசிங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி நீ உலாத்த ஆரம்பிச்சிட்ட. ஆனா உன் திறமை உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நீ போனதுக்கு அப்புறமா நானும் கொஞ்சம் ரேசிங் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நம்பி APR GP அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரேசிங் கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனா அந்த ரேசிங்ல 10 ரேசிங்ல கிட்டத்தட்ட 9 ரேஸை நான் தோத்துட்டேன். அதாவது தோத்துட்டேன்றத என்னோட டீமே தோத்து போச்சு. இன்னும் மீதி இருக்கிறது ஒரே ஒரு ரேஸ் மட்டும் தான். இந்த ரேஸ்ல ஜெயிச்சா மட்டும்தான் என் வேலை ஆப்பிடும்பா, இல்லைன்னா என்ன வேலையை விட்டே துரத்தி விட்டுருவானுங்கப்பா, வேலை போயிடும்பா. அதனால இந்த ஒரு ரேஸ் நீ ஜெயிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது நம்ம பிராட் பிட் என்ன சொல்றாரு, இப்போ மட்டும் எதுக்கு நான் 9 ரேஸ்ல என்ன கூப்பிட்டியா, எதுக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா இந்த ரேஸ்ல கூட உன்னை கூப்பிடுற மாதிரி இல்ல. எப்பவுமே அந்த ஃபார்முலா 1 ரேஸ்ல ஒரு 2 டிரைவர்ஸ் ஒரு டீம்ல இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு டிரைவர் மட்டும் தான் இருக்கிறான், இன்னொருத்தன் ஓடி போயிட்டான். அந்த இடத்த நீ நிரப்புறதுக்கு வரணும், நீ தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளாச்சு அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம பிராட் பிட் அவர்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் பிராட் பிட் அவர்கள் அந்த டீம்ல வந்த உடனே ஒரு பழைய பாத்திரம் மாதிரி பாக்குறாங்க. வர பெருசு நீ வந்துட்டியா, நீ என்னத்த கேட்ட போற, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் வழக்கம் போல எல்லா இங்கிலீஷ் படத்துலையும் கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறானுங்க. ஆனா அதை பத்தி ஒரு பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவரோட அந்த பழங்காலத்து ஐடியா ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட சேர்ந்து இந்த ரேஸை ஜெயிச்சாரா இல்லையா, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பிராட் பிட் அவர்கள் யூஸ் பண்ண போறாரு அப்படின்றது தான் இந்த F1ஓட மீதி கதையே நண்பர்களே. ஸோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு பல படங்கள் ஞாபகம் வரும். ஆனா எல்லா படத்துலையும் இதே மாதிரி தானா, தமிழ்ல கூட இந்த இருமுகன் ஒரு படம் வந்தது, இந்த கேஸை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் அவர்களை கூட்டின்னு வருவாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் நடித்த உளவுத்துறைன்னு ஒரு படம், அந்த படத்துலையும் கேஸ் முடிக்காம அவரை கூட்டின்னு வருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சு ஒரு பழங்காலத்து ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. திருப்பி இந்த ரேஸை ஓட்ட விட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இதே கதை தானடா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எப்பவுமே இதே கதை தான். அதாவது மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதையை வச்சுதான் நம்ம தமிழ் சினிமாவே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு திறமையான விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன் பிளேவை வச்சுதான் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் இந்த பிராட் பிட்டோட படமான F1 அதர பழச கதையாக இருந்தாலுமே சரி, இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரீன் பிளே வச்சு தான் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் பிராட் பிட் அவர்கள் ஒரு வயசான கிழவனா வர போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப யங்கா தான் இருக்கிறாரு. அதனால நல்லா ஃபிட்னஸாக இருக்கிறாரு. அதாவது ஏதோ ஒரு கிழவனை கூட்டு இந்த F1 ரேஸை ஓட்ட விடலாம் அப்படின்னா அது எவ்வளோ ஆபத்தான விஷயம், லாஜிக் மீறலாம் இருக்கும். அதனால உண்மையாகவே இந்த படத்துக்காக உடம்பெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி நல்லா இருக்கிறாரு பிராட் பிட் அவர்கள். இதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாசிட்டிவா நான் எதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே ஒரு ரேசிங் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு கார் ஓட்டுறான், அவனுக்கு எதிரியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவன் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லா படத்துலையும் காமிப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டீம்காரன் யாருன்னே தெரில, அவன் எதிரியான்றத மாதிரியே நம்ம காமிக்கல. அதுக்கு பதிலாக உன்னோட டீமுக்குள்ளே தாண்டா உனக்கு எதிரி இருப்பான், உங்களோட ஈகோ தாண்டா உங்களோட எதிரி ரேசிங்ல அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் வில்லனே கிடையாதுங்க இந்த படத்துல. வில்லன்றத இவங்களுக்குள்ள, இந்த டீமுக்குள்ள நடக்கிற ஈகோனால தான் இவங்க கடைசி வரைக்கும் ஜெயிக்கல அப்படின்றத பிராட் பிட் அவர்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு இதை சரி பண்றதுக்கு தான் பார்ப்பாரு. இதையும் தாண்டி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அடடா, ரேசிங்குள்ள இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உதாரணத்துக்கு இந்த கார் ரேசிங்கு, அதுக்கப்புறம் இந்த ரேஷிங்கான கார் டிரைவிங் அப்படின்னு நம்ம ஹாலிவுட் படத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு சில படங்கள் சொல்லலாம். அதில் ரொம்ப குறிப்பாக சொல்றது நல்ல கமர்ஷியல் மசாலா படமான ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்றது ஒரு 100% கமர்ஷியல் ஃபிலிமாக இருந்தாலும், ரேசிங்னு வரும்போது இந்த படம் 100% ஒரு ரேசிங் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. இதையும் தாண்டி இந்த படத்துல கேமரா ஒர்க் செமையா இருக்குங்க. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமே பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் மட்டும் தான்.
இந்த சினிமாட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் லேக் ஆயிருந்ததுன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். அவ்வளோ பெரிய செட் ஒர்க்கை போட்டு அவ்வளோ காஸ்ட்லியான கார்ஸை கொண்டு வந்து இறக்கி அவ்வளோ நடிகர்களை இறக்கி ஒரு உண்மையான ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த கேமரா தான் ரொம்ப அழகாக காமிக்கும். ஸோ அந்த கேமரா ஒர்க்கு வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும், கேமரா வியூ பாயிண்ட் டிரைவர் சீட்ல இருந்து வியூ பண்ணியிருப்பாங்க, நம்மளே கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பயங்கர மெர்சலாக இருக்கும். ஐமேக்ஸில் போய் பாருங்க, அந்த படம் வேற லெவலில் இருக்கும். பிராட் பிட் அவரோட ஆக்டிங், அவரோட ஃப்ரெண்ட் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருக்கும். இந்த ஒரு ரேசிங் படத்தில் இவ்வளோ ஒரு எமோஷனலா அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் இந்த படத்துலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு நல்ல ரேசிங் படமாக இருந்தாலும் விறுவிறுப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்தில் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லேகிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு காவியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி தான் இவங்க எடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை கதையா அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஆனால் ஒரு பயோபிக்கு எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாமோ ஒரு ரியாலிட்டிக்கு நெருக்கமாகவும் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரியலாக தான் எடுத்துருக்காங்களே தவிர இதில் வந்து பெருசாக கமர்ஷியல் விஷயங்கள் எதுவுமே இவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ரேசிங் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், எப்படி ரேசிங் நடக்குது அப்படின்ற அந்த டீட்டெயிலிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரேசிங்கோட அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வினாடி எவ்வளோ முக்கியம் ஒரு ரேசிங்கில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கணும். 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் ஓட்டுவேன் பாரு அப்படின்றது மேட்டரில், அந்த 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும்போது நீங்கள் திரும்பும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மயக்கம் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தமிழ் ரசிகருக்கு அஜித் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையே வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போகிறாரு, காரை இடிக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுது, வெளில வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கலாய்ப்போம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணுது, ஃபிசிக்கலி நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அஜித் அவர்கள் 19 வெளில சொல்லாமல் இருக்காரு. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அஜித் அவர்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்காரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணும். அதனால் இது ஒரு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.5.